பெங்களூர் கத்திரிக்காய் சட்னி. அது எப்படி பண்ணலாம், தொகையில் சொல்லலாம், சட்னி சொல்லலாம். அது எப்படி பண்ணலாங்கிறது பார்ப்போம். நல்ல ஒரு பிஞ்சு பெங்களூர் கத்திரிக்காய், அதுக்கு போடுறதுக்கு நல்லா இவ்வளோ கொத்தமல்லி, அதே மாதிரி நல்லா பிஞ்சு கருவேப்பிலையை நல்லா இவ்வளோ கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அப்புறம் நல்லா குழிக்கரண்டி உளுந்தம் வரும். அப்புறம் இது வந்து நல்லா புளி ஒரு 6 வத்தல் வச்சுருக்கேன். உப்பு காரம் நல்லா இருக்கும். 1 ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் மல்லி விதை. இதில் வந்து மல்லி வாசனை பிடிக்கலை அப்படிங்கிறத மல்லி எடுத்துடலாம், வேண்டாம். இது அந்த காலத்தில் புளி தான் போடுவாங்க. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கிறதுனால புளியை எடுத்துட்டு ஒரு நல்ல பெரிய தக்காளி, நாட்டு தக்காளி வச்சுட்டா அதையும் சேர்த்து வதக்கிக்கணும். புளி போட்டு அரைக்கிறது டேஸ்ட்டாக இருக்கும், தக்காளி போட்டு அரைக்கிறது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சவு சட்னிக்கு, பெங்களூர் கத்திரிக்காய் சட்னிக்கு தேவையான சாமான் இதுதான். அதோட உப்பு சேர்த்துக்கணும். முதல்ல உளுந்தம்பருப்பு, மிளகா வத்தல், மல்லி போட்டு நல்லா சவக்க எண்ணெய் விட்டு வறுத்தெடுத்துட்டு பெருங்காயத்தை போட்டு கலந்து வச்சிடணும். அப்புறம் இந்த சவுச்சவா தோலெல்லாம் சீவ வேண்டாம், நல்லா மெல்லிசாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இந்த வறுத்த எலும்பு சட்டியிலேயே அந்த சவுச்சவை போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி லேசாக தண்ணி தெளித்து மூடி வச்சிடணும். நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சிடணும். நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் பச்சை கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுட்டு கருவேப்பிலையை உருவி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து மிளகா வத்தல், புளி, உப்பும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அது கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, வதக்கின சவு பெருங்காயம், அந்த உளுந்தம்பருப்பு, மல்லி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ரொம்ப வழுவழுன்னு அரைக்கக்கூடாது, கரகரப்பாக அரைக்கணும். அதை வறுத்து பண்ணுறது சுற்றி வச்சாச்சு. அதில் மிளகா வத்தல் போட்டு அந்த மல்லி விதை, மல்லி ஆப்ஷன் தான், அதுக்கு பிடிக்கும்னா சேர்த்துனா அது ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. உளுந்தம் பருப்பு நல்லா ஒரு பெரிய கறியை போட்டாலும் சட்னி தொகையில் எண்ணெயை விட்டு அதை வறுக்க வேண்டும். தோலெல்லாம் எடுக்கல, தோல் எடுக்க வேண்டாம். அப்படியே மெல்லிசாக பொடிசாக நறுக்கி போட வேண்டியது. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வறுக்கக்கூடாது, பச்சையாக வச்சுக்கணும். நல்லா டேஸ்டியாக இருக்கும்.
பார்த்தீங்கன்னா நல்லா அதை எடுத்து அப்படியே ஆற விட வேண்டியது. தேவையான உப்பு போட்டு முதல்ல அரைச்சிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சு. கரகரமாக இருக்கணும். உளுந்த பருப்பு நல்லா மசியக்கூடாது, மற்றதெல்லாம் நல்லா மசியணும். உளுந்த பருப்பு வந்து கரகரமாக இருக்கும். ஒரே முழுன்னு அரைச்சாச்சு. அது டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா உளுந்த பருப்பு வந்து கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி. சௌசௌ சட்னி ரெடி. இது வந்து தோசைக்கு, இட்லிக்கு, சாத்தில் கூட பசங்க சாப்பிடலாம். நல்லெண்ணெய். அப்புறம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம். குருமா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி பண்ணலாம். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. மூஞ்சாத்துக்கு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். அது ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் வந்து புளிக்கு பதிலாக தக்காளி நல்லா வதக்கிட்டு, இந்த சௌசௌ வதக்கிற மாதிரி தக்காளியும் பச்சை வாசனை போக நல்லா நறுக்கி போட்டு பச்சை வாசனை போக வதக்கி நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைச்சேன்னா கலரும் கொஞ்சம் நல்லா தக்காளி கலரில் இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடணும். உடம்புக்கும் நல்லது. குழந்தைகளும் இதை விரும்பி சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். காரம் வந்து அவளுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. குடும்பத்தில் காரம் ஜாஸ்தி சாப்பிட்றவா, கம்மியாக சாப்பிட்றவான்னு இருக்கும். அது அப்படியும் அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கணும். அதுக்கு தகுந்தாப்புல புளியும் வச்சுக்கலாம், இல்லைன்னா தக்காளி வச்சுக்கலாம். ஒரு இஞ்சி துண்டு கூட சேர்த்துக்கலாம், வேணுங்க கொடுக்கணும். சில ஆளுக்கு இஞ்சி ஒத்துக்காது, அது வேண்டாம். ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லோரும் பண்ணி பார்க்கணும். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரி இல்லாமல் இது வந்து சௌசௌ சட்னி. இதே மாதிரி புடலங்காயில் அரைக்கலாம், கேரட்டில் அரைக்கலாம், பீக்கங்காயில் அரைக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டாக
டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் பண்ணி பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.